ஒரு பிசினஸை செட்டப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த பிசினஸை எப்படி நம்ம ரன் பண்ண போறோம் அப்படின்ற கவலை உங்களுக்கு இருந்தா இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ உங்க பிசினஸை கம்ப்ளீட்டா ரன் பண்ணும். நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அது ரன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். உலகம் ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா மோர் தென் 3000 மேற்பட்ட பிசினஸ் ஓனர்ஸ் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ற இந்த மாடலை ஆல்ரெடி அவங்க பிசினஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி பண்ண முடியும், இது பாசிபிள் தானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஒரு பிசினஸே ரன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாமே கரெக்டான கேள்விகள் தான். இதற்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. சோ இந்த வீடியோல ஒரு ஆட்டோமேட்டடான ஸ்டார்ட் அப் எக்ஸாக்ட்டா எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஏஐ ஆட்டோமேட்டட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்றதுனால எப்படி எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்க போகுது, உங்களால எப்படி இதை பண்ண முடியும், அதை எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம். அது கூடவே சேர்த்து இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் யூஸ் பண்ணின பிசினஸ் லாஜிக்கையும் நம்ம இப்ப பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்கு உண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே ஜென்ரலா பிசினஸ்க்கு தேவைப்படக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிசினஸ்க்கு தேவையான இனிஷியல் கேபிட்டல் இல்லாம சில சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸஸ் இருக்கு. ஒரு ஆஃபீஸ் செட்டப் வேணும், சில ஸ்டாஃப் நமக்காக ஒர்க் பண்றதுக்கு வேணும், உங்களுடைய கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கும் உங்க ஃபோன் கால்ஸை ஹேண்டில் பண்றதுக்கும் சில ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வேணும், கிளைண்ட்டுக்கு ரிமைண்டர்ஸ், ஃபாலோ அப்ஸ் இதெல்லாம் அனுப்புறதுக்கு சில செட் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் வேணும். இந்த மாதிரியான தேவைகளுக்கெல்லாம் நமக்கு முதலீடு கேபிட்டல் தேவைப்படும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த எல்லாமே சேர்த்து பணமும் தேவைப்பட வேண்டியிருக்கு. நமக்கு இங்க பணத்தினுடைய தேவையும் நமக்கு பிசினஸ்ல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையுதுங்க. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம செட்டப் பண்ணிட்டு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாலும் கூட பாத்துக்கிட்டீங்கன்னா 10 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு இந்த நம்ம ஸ்டாஃப் மெம்பர்ஸ், டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் வச்சே ஒர்க் பண்ணா கூட இவ்வளவு நேரங்கள் நமக்கு செலவு ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இவ்வளவும் நம்ம பண்ணி இதன் மூலியமா பிசினஸ் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. நம்ம பிசினஸ் பண்ணல, நம்ம பிசினஸ்ல நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் செல் பண்ணல, நம்மளுடைய நேரம், நம்மளுடைய டைம் தான் நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெடிஷனல் பிசினஸ் மாடல்ல பாத்தீங்கன்னா 11 ஹவர்ஸ் ஒரு பிசினஸ் ஓனர் ஒர்க் பண்ணுவாங்க. இதுவே அவங்க ஆட்டோமேட்டட் மாடலை எடுத்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் போதும் அவங்களுக்கு அவங்களுடைய என்டையர் பிசினஸ் அந்த டேல அவங்க மேனேஜ் பண்றதுக்கு. அப்ப மிச்சம் இருக்கிற 9 மணி நேரம் எங்க போகுதுன்ற ஒரு கேள்வி வரும் இங்க. சோ மிச்சம் இருக்கிற 9 மணி நேரத்துல அவங்க இந்த கிளையண்ட்டினுடைய ஃபாலோ அப்ஸ், அந்த கிளையண்ட்டுக்கான ரிமைண்டர்ஸ், இல்ல அவங்க கஸ்டமர் கேட்கிற குவரிஸ் இதுக்கெல்லாம் உட்காந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம மற்ற அவங்க பிசினஸ்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த 9 மணி நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஏஐ மாடலே ஹேண்டில் பண்ணி கொடுத்துரும் அவங்களுக்கு. ஒரு பக்கம் அந்த பிசினஸ்க்கு தேவையான கிளையண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய வேலையும் ஒரு டீமை வச்சு நம்ம பண்ணா எவ்வளவு பக்காவா பண்ண வேண்டி இருக்குமோ அதுவும் நடக்குது. அந்த பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வேலைகளையும் அந்த பிசினஸ் ஓனர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சைட்ல இருந்து அந்த பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியுது அவங்களால. இது எதனால அச்சீவ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை அடாப்ட் பண்ணதுனால மட்டும்தான். இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ட்ரெடிஷனல் வெர்சஸ் ஆட்டோமேட்டட் பிசினஸ் மாடலுக்கான அதுக்கான டெய்லி டைம் எவ்வளவு நமக்கு செலவாகுது அப்படின்றத ஒரு 3 காலம்ஸ்ல ஸ்பிளிட் பண்ணி அழகா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ ஒவ்வொரு காலமும் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன டாஸ்க் நம்ம பண்றோம், ட்ரெடிஷனல் மாடல்ல இந்த டாஸ்க்கு எவ்வளவு நேரம் செலவாகுது, ஆட்டோமேட்டட் மாடல்ல இந்த டாஸ்க்கு எவ்வளவு நேரம் செலவாகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லீட் ரெஸ்பான்ஸ். ட்ரெடிஷனல் மாடல்ல ஒரு 2 ஹவர்ஸ், ஆட்டோமேட்டட் மாடல்ல 12 மினிட்ஸ். அதாவது இன்ஸ்டன்டா நமக்கு ரிப்ளை போயிடுதுல, நம்ம உட்காந்து யோசிச்சு எதுவும் பண்ணிட்டு இருக்க வேணா, டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணா, அதனால அது அவ்வளவு ஃபாஸ்டா நடந்துருது. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஃபாலோ அப். அது ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம மேனுவல் கால்ஸுக்கு உட்காந்து கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமருடைய ஃபாலோ அப் எல்லாம் பாத்தீங்கன்னா இமீடியட்டா அதுவும் பக்காவா பட்டு ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணிடும். அந்த கஸ்டமர் ஃபாலோ அப்ஸ்க்கு உண்டான அந்த மெசேஜஸ் ஆர் அந்த இமெயில் டெம்ப்ளேட்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே அதை பார்த்துக்குது. சில பேசிக்கான குவரிஸ், இந்த பிரைசிங், உங்க ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் உடைய பிரைசிங், உங்க ஆஃபீஸ், உங்க பிசினஸ் ஹார்ஸ், அந்த டைமிங்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை நம்ம கஸ்டமருக்கு அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ் செலவு பண்ண வேண்டியது. இதை ஏஐ கிட்ட கொடுத்துட்டோம்னு சொன்னா ஏஐ அதுவே பார்த்துக்கும் அந்த விஷயத்தையும். 0 மினிட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கிறது என்னன்னா நீங்க அதுக்கு எந்த நேரமும் செலவு பண்ண போறது கிடையாது. அதுதான் அந்த 0 மினிட்ஸ்க்கு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய 2 மணி நேரத்தை ஒரு டாஸ்க்கு 2 மணி நேரம், ஒரு டாஸ்க்கு 1.5 ஹவர், இன்னொன்னுக்கு 1 ஹவர் அப்படின்னா அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் கிட்ட போயிடுது. இங்க பாத்தீங்கன்னா ஏஐ ஹேண்டில் பண்றதுனால உங்களுடைய நேரத்தை நீங்க அந்த மாதிரி டாஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றது இல்ல. அதுதான் அந்த 0 மினிட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்
அப்பாயின்மெண்ட் செட்டிங் அதுக்கும் ஒரு 1 hour ஏஐ கிட்ட கொடுத்துட்டா உங்களுக்கு அதுல எந்த நேரமும் செலவாக போறது இல்லை. ரிமைண்டர்ஸ் டு கஸ்டமர், உங்களுடைய கஸ்டமருக்கெல்லாம் உங்க பிசினஸ்னுடைய ப்ராடக்ட்ஸ் சர்வீஸை பத்தி ரிமைண்டர்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ரீமார்க்கெட்டிங்னு நம்ம சொல்லுவோம். அது பண்ணதானே அவங்களுக்கும் நம்ம இப்படி ஒரு பிராண்ட் இருக்குன்றது அவங்க மனசுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஏஐ அதை பாத்துக்கிறப்ப அந்த 1 hour உங்களுக்கு மிச்சமாகுது. கோர் ஒர்க் என்ன ஒரு பிசினஸ்லன்னு பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸினுடைய டெலிவரி, உங்களுடைய அந்த டெலிவரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. அதுக்கு ஒரு 3 மணி நேரம் மேக்ஸிமம் அதிகபட்சம் போயிடுது பாருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் மாடல்ல அதை நம்ம தான் மேனுவலா ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஏன்னா டெலிவரின்றது ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து ஒரு கஸ்டமருக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் தான். ட்ரெடிஷனல் அண்ட் ஆட்டோமேட்டட் மாடல்ல ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான டைம் தான் ஸ்பெண்ட் ஆகுது. அட்மின் அண்ட் ரிவ்யூ ஒர்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 0.5 hours வந்து மேக்ஸிமம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆட்டோமேட்டட் மாடல்லையும் பாத்தீங்கன்னா அதே 0.5 hours தான் மேக்ஸிமம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த அட்மின் அண்ட் ரிவ்யூ டாஸ்க்ல ரெண்டு ட்ரெடிஷனல் மாடல் ஆட்டோமேட்டட் மாடல்லையும் சேம் அதே நேரங்கள் தான் ஸ்பெண்ட் ஆகுது. ஆனா இதுல நமக்கு எங்க எப்படி வந்து பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டோட்டலா எவ்வளவு ஹார்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் ஒவ்வொரு டாஸ்க்கும் அப்படின்றதுல ட்ரெடிஷனல் மாடல்ல 11 மணி நேரம் இந்த எல்லா டாஸ்க்குக்கும் பாத்தீங்கன்னா போயிடுது. ஸோ ஆட்டோமேட்டட் மாடல் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா 3.7 hours தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பெண்ட் ஆகுது. மற்ற அந்த 0 minutes அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறதுல உங்களுடைய நேரத்தை நீங்க போடுறது இல்ல. ஸோ இதனால உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா உங்களுக்கு லாபமா கிடைக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 7.3 7.3 hours வந்து உங்களுக்கு சேவ் ஆகுது. இப்போ இந்த நேரத்தை நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க பிசினஸ்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய அந்த நேரங்களை நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பிசினஸும் ஒரு பக்கம் ஏஐ மூலியமா ரன் ஆகிட்டு இருக்கும். உங்களால உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுல கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸை அதிகமா கொடுக்க முடியும். இந்த ஆட்டோமேட்டட் ஸ்டார்ட் அப் அப்படின்னா எக்ஸாக்டா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இது ஒரு 3 பில்லர்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பில்லர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்டோர் ஃப்ரண்ட். செகண்ட் பில்லர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெஸ்பான்ஸ் இன்ஜின். தேர்ட் பில்லர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டட் டெலிவரி ஆர் ரெஃபரல் சிஸ்டம். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த 3 பில்லர்ஸ்க்கு உண்டான மாடல்ஸை நம்ம பிசினஸ்க்கு செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிசினஸை நம்ம ஒரு ஆளாலேயே ஹேண்டில் பண்ண மேக்ஸிமம் ரொம்ப ஈஸியா முடியும். ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டேபிள் 1ல பார்த்தா அந்த டாஸ்க்குக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணிடுறதுனால அந்த டாஸ்க்குங்களுக்கு நம்ம எந்த ஒரு சேலரியும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறது இல்ல. ஆஃபீஸ் ரெண்ட்டுமே பாத்தீங்கன்னா 0. ஆனா உங்க பிசினஸ்க்கான அந்த ஆபரேஷனல் ஒர்க்ஸ், அந்த பிசினஸ் எக்ஸிகியூஷன், அந்த பிசினஸ் நடக்கணும்னா அதுக்கு தேவையான அந்த முக்கியமான நம்ம டேபிள் 1ல பார்த்த அந்த அனைத்து டாஸ்க் எல்லா டாஸ்க்குக்கான வேலையும் 24/7 24 மணி நேரமும் உங்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஃபுல் மந்த்துக்கான ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ்க்கான அந்த ரெவென்யூ எவ்வளவு ஜென்ரேட் ஆகுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரெவென்யூ ஜென்ரேஷனுக்கான லீட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 20 லீட்ஸா இருக்குது பர் மந்த்துக்கு. ஸோ இந்த 20 லீட்ஸை ட்ரெடிஷனல் பிசினஸை வச்சும் ஆட்டோமேட்டட் பிசினஸை வச்சும் நம்மளால எவ்வளவு கவர் அப் பண்ணி அதுல இருந்து சேல்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம்னா ட்ரெடிஷனல் பிசினஸ்ல 10% தான் இந்த 20 லீட்ல இருந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஆட்டோமேட்டட் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா 35% அந்த 20 லீட்ஸ்ல இருந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுது. 10%க்கும் 35%க்கும் உள்ள அந்த ரெவென்யூ டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்து சம்பாத்தியத்துல நமக்கு வந்து வருமானம் அதிகமா இருக்க போகுது அப்படின்ற அந்த டிஃபரன்ஸ் இந்த டேபிள்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த டேபிள்ல ரெவென்யூ ப்ரொஜெக்ஷன்ஸ் எவ்வளோன்றதை நம்ம பார்க்க போறோம். கன்வர்ஷன் ரேட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க பிசினஸ்க்கான அந்த கன்வர்ஷன், அந்த 20 லீட்ஸ்ல இருந்து உங்களுக்கு எத்தனை சேல்ஸ் நடந்ததுன்றது தான் கன்வர்ஷன் நம்ம இங்க சொல்றோம். அது ஒரு 3 காலமா நான் ஸ்பிட் பண்ணி உங்களுக்கு இங்க காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் காலம்ல மெட்ரிக்ஸ், என்னென்ன வந்து மெட்ரிக்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது இருக்கு. செகண்ட் காலம்ல மேனுவல் பிசினஸ்க்கும் ஆட்டோமேட்டட் பிசினஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த்லி லீட்ஸ் ஜெனரேட்டட். ஒரு மாசத்துக்கு மேனுவல் பிசினஸ் ஆட்டோமேட்டட் பிசினஸ் ரெண்டுத்துலயுமே 20 லீட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. அடுத்து செகண்ட் கன்வர்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா மேனுவல் பிசினஸ்ல 10% தான் நம்ம கன்வெர்ட் ஆகுது. ஆட்டோமேட்டட் பிசினஸ்ல 35% கன்வர்ஷன் வந்து நடக்குது. தேர்ட் கிளைண்ட்ஸ் க்ளோஸ். எவ்வளவு கிளைண்ட்ஸை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம் இந்த சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிளைண்ட்ஸுக்கு நம்ம பிசினஸை முடிச்சு கொடுத்தோம் அப்படின்றப்ப இங்க இந்த 20 லீட்ஸ்ல 2 கிளைண்ட்ஸுக்கு தான் நம்மளால பண்ண முடிஞ்சிருக்கு. ஆட்டோமேட்டட் பிசினஸ்ல 20 லீட்ஸ்ல 7 கிளைண்ட்டுக்கு நம்மளால பிசினஸை முடிச்சு கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா அவ்வளவு நேரம் நமக்கு கிடைக்குது இல்ல, அது ஆட்டோமேட் மிச்ச டாஸ்க் எல்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டு ஆவரேஜ் ப்ராஜெக்ட் வேல்யூ இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா அதாவது ஒரு பிசினஸ்க்கு 7,000 ரூபாய் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டட் அண்ட் மேனுவல் பிசினஸ்ல ரெண்டுமே ஒரே அமௌண்ட் தான். ஆனா அதுக்கு உண்டான மந்த்லி ரெவன்யூ மாசத்துக்கு 2 கிளைண்ட்டுக்கு நம்ம பண்ணும்போது 14,000 ரூபாய் தான் இங்க நமக்கு வருது. ஆட்டோமேட்டட் பிசினஸ்ல 49,000 ரூபாய் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. ஒரு பர்சனை வச்சு நம்ம வேலை வாங்கிக்கிறோம்னு சொன்னா 8,000 ரூபாய் போகும். இதுவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் யூஸ் பண்றதுனால 1,200 ரூபாய் தான் அங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவாகுது. ஸோ இதனுடைய மாசத்துக்கான ரெவன்யூ நெட் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு ஜென்ரேட் ஆயிருக்குன்னு பார்த்தா மேனுவல் பிசினஸ்ல செலவெல்லாம் போக 6,000 ரூபாய் தான் நமக்கு நிக்குது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிசினஸ்ல அந்த 1,200 ரூபாய் அந்த ஏஐ
டூலுக்கான செலவு போக மிச்சம் 47,800 நமக்கு வந்து நிக்குதுங்க. ஸோ இதனுடைய ரெவன்யூ டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் பிசினஸ்ல ஒண்ணுமே இல்ல, மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே இல்லாத மாதிரி தான் கணக்கு. பட் இந்த ஆட்டோமேட்டட் பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா 41,800 41,800 பர் மந்த் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா விஷயமும் கான்செப்சுவலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட், நம்மளுடைய ஆடை பார்த்துட்டு கஸ்டமர் நமக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க. இப்போ இந்த மெசேஜுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா ரிப்ளையே கொடுத்துருது கஸ்டமருக்கு. ரிப்ளையே கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்கள ஃபாலோ அப் பண்றதுக்கு சில குவாலிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் கிட்ட நம்ம அவங்க கேட்டதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிடாம நம்ம பிசினஸ்க்கு வந்து இன்னும் உங்களுக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட, இந்த சர்வீஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு, இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்குன்றதை நம்ம எடுத்து சொல்லுவோம், அவங்கள இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிசினஸ் நம்ம கிட்ட பண்ண வைக்கிறதுக்காக. அந்த மாதிரியான விஷயங்களையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம், ரிப்ளைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கஸ்டமர் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க நம்ம கிட்ட பிசினஸ் பண்றதுக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டை ஏஐ செட் பண்ணி கொடுக்குதுங்க. ஸோ அப்பாயின்மெண்ட்டை செட் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாம எவ்ரிடே ஈச் அண்ட் எவ்ரிடே அந்த கஸ்டமருக்கு ரிமைண்டர்ஸ் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த கஸ்டமரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ எஃபர்ட், எவ்வளோ உழைப்பை நம்ம மேனுவலா நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இங்க போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 0 செகண்ட் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணல இங்க. அதாவது நம்மளுடைய ஈடுபாடே இல்லாம அங்க வந்து கஸ்டமரை நம்ம கிட்ட பிசினஸ் பண்ண வைக்கிறதுக்கான அந்த வேலைகளை ஏஐ நமக்கு பார்த்து கொடுக்குது. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடலை யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியும், என்னென்ன மாதிரியான பிசினஸ் ஆர் என்னென்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, டியூஷன் சென்டர்ஸ், சலூன்ஸ், கேட்டரிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சர்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி பல வகையான பிஸ்னஸ், மேக்ஸிமம் எல்லா பிஸ்னஸுக்கும், நான் சொன்னதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான், மேக்ஸிமம் எல்லா பிஸ்னஸ்க்குமே இந்த சர்வீஸ் அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஆட்டோமேட்டட் செட்டப்பை நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய கிளைண்ட்டினுடைய கவுண்ட், அதாவது மேக்ஸிமம் ஒரு 3 கிளைண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 10 or 20 கிளைண்ட்ஸ் வரைக்கும் நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தா, மேனுவலா நம்ம இந்த ஒர்க்கை அந்த கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம எஃபர்ட் போட்டு ஸ்பெண்ட் பண்றதுக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை ஹேண்டில் பண்றதுலையும் இந்த ஆட்டோமேஷனுடைய பவர் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த டேபிள்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேல் கம்பேரிஷனை உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸ்கேல் கம்பேரிஷன் அப்படின்னா என்னன்னா, டெய்லி ஹார்ஸ் ரெக்வயர்ட் டு ஹேண்டில் கிளைண்ட்ஸ். ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் உங்கள் கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. நம்ம ஒரு கிளைண்ட்டை வந்து இப்போ இங்கே பார்க்க போகிறது இல்லை. ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் கிளைண்ட்ஸோட நம்பர் வந்து வேரி ஆகும். ஒரு சில பேருக்கு 10 இருக்கும், 20 இருக்கும், ஒரு சில பேருக்கு 50 கிளைண்ட், 100 கிளைண்ட் கூட இருக்கலாம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து எவ்வளோன்றத ஃபர்ஸ்ட் காலத்துலையும், செகண்ட் அண்ட் தேர்ட் காலம்ல மேனுவலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வச்சு நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் எவ்வளோ மணி நேரங்கள் செலவாக போகுது அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போது 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஆட்டோமேட்டட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 0.3 ஹார்ஸ் அது ஸ்பெண்ட் பண்ணுது, நம்ம பண்ண போகிறது இல்லை அதையும். ஸோ 5 கிளைண்ட்டுக்கு 15 மணி நேரம் மேனுவல் ஹேண்ட்லிங், ஆட்டோமேட்டட்ல 0.5 ஹார்ஸ், 10 கிளைண்ட்டுக்கு 30 ஹார்ஸ் பர் டே. பர் டேக்கே 24 ஹார்ஸ் தான் இருக்குது. 30 ஹார்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. அதனால அடுத்த நாளைக்கு தான் நீங்கள் அதை தள்ளி போடுவீங்க. இந்த இடத்துல தான் நான் சொன்னேன், உங்களுக்கு 10 கிளைண்ட் இருக்கும் போது 10 கிளைண்ட்டுக்கு 30 மணி நேரம் தேவைப்படுது நமக்கு மேனுவல் பிசினஸ்ல, மேனுவல் ஹேண்ட்லிங்ல அப்படின்றப்ப, அப்போ அந்த 10 கிளைண்ட்ல ஒரு 5 இல்ல 7 கிளைண்ட் தான் நீங்க ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு அப்படின்னா, மிச்சம் இருக்கிற கிளைண்ட்ஸ்லாம் வந்து போயிடுவாங்க. உங்ககிட்ட இருந்து ரிப்ளை வரல, இந்த பிசினஸ்னுடைய கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து போயிட்டா அது உங்க பிசினஸ்க்கும் ரொம்ப லாஸ் ஆகும், உங்களுக்கு ரெவன்யூவும் ஜென்ரேட் ஆகாது. பட் இது ஏஐ கிட்ட நம்ம ஹேண்டில் பண்ண கொடுத்துறதுனால 1.5 ஹார்ஸ் பர் டே தான் அது ஸ்பெண்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம நீங்க அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறதுல அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும். So 25 கிளைண்ட்ஸ்க்கு பர் டேக்கு 75 ஹார்ஸ், அதுவும் இம்பாசிபிள். பட் 25 கிளைண்ட்ஸ் ஏஐ ஒரு நாளைக்கு 1.8 ஹார்ஸ்ல ஹேண்டில் பண்ணிடும். 50 கிளைண்ட்ஸ்க்கு 150 ஹார்ஸ் பர் டே. 150 ஹார்ஸ் பர் டே இஸ் இம்பாசிபிள் டு ஹேண்டில் 50 கிளைண்ட். பட் அந்த ஏஐ ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 2.0 ஹார்ஸ் பர் டே நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறதுல ஏஐ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்கேலபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 3 கிளைண்ட் தான் ஒரு நாளைக்கு ஹேண்டில் பண்ண முடியும் மேனுவல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னா. பட் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் யூஸ் பண்றதுனால அன்லிமிட்டடா நம்மளால கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த மாசத்துக்கான ரெவென்யூ ஜென்ரேஷன், ரெவென்யூ சீலிங், அதாவது அது எவ்வளோ ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு நமக்கு 7,000 ரூபா அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து நமக்கு பெனிஃபிட் வருது, ப்ராஃபிட் வருது அப்படின்னா, மேனுவலா ஹேண்டில் பண்றதுல பர் டேக்கு 21,000 தான் ஜென்ரேட் ஆகுது நமக்கு. பட் இதுவே ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 3,50,000 பிளஸ் 3,50,000 ரூபாய்க்கு மேலேயே நமக்கு ஒரு மாசத்துக்கு
நம்மளால ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் நம்ம கையில இருந்தா. ஸோ இதுதான் இந்த ஸ்கேல் கம்பேரிஷன். ஸோ இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் செட்டப் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ இல்ல உங்க பிசினஸ் மேனேஜ் பண்றதுக்கோ உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்மார்ட் போன் தேவைப்படும், லேப்டாப் தேவைப்படும், உங்க பிசினஸ்க்கான அந்த டிஜிட்டல் பிரசன்ஸ் இங்க தேவைப்படும். கூகுள் பிசினஸ் அண்ட் வாட்ஸ்அப் பிசினஸ் ரெண்டுமே ஒரு முக்கியமான விஷயம் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ டூலுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இதுக்கு நமக்கு தேவைப்படும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 500ல இருந்து 1500 பர் மந்த்துக்குள்ள நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. அவ்வளவுதாங்க. இதெல்லாம் இருந்தா மட்டுமே போதும். இதுக்கு கோடிங் நாலேஜோ டெக்னிக்கல் நாலேஜோ எதுவுமே நமக்கு வேணும்ன்ற அவசியமே கிடையாது. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஒரு டெக்னிக்கல் பர்சன், ஒரு நெட்வொர்க்கிங் பர்சன், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரியான ஆட்டோமேட்டட் சிஸ்டமா உங்க பிசினஸ்க்கு செட்டப் பண்ணி கொடுக்க முடியும், அவர் பண்ணிக்க முடியும் அப்படின்றது கிடையாது. உங்களை மாதிரி நார்மலான மக்களாலையும் இதை பண்றதுக்கு முடியும். 100% இட்ஸ் பாசிபிள். யார் வேணும்னாலும் இதை ஆரம்பிக்கலாம். யார் வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம்னு சொல்றியப்பா, இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்க. நிறைய வீடியோஸ் வந்து எப்படிலாம் நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்ற சில விஷயங்களை வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அதில் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ நான் அதில் ஹானஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். இதில் ரிஸ்க் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, எஸ் இதில் ரிஸ்க் இருக்குது. பட் ஆனால் அந்த ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 மாதங்கள் கிட்ட வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரத்துக்கு ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஸ்லோ டைம் எடுக்கும் அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிறதுக்கு. முதல் மாதத்துல 2வது மாதத்துலலாம் சுத்தமாக வரவே வராதுன்ட்டு இல்லை, வரும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஏன் ஸ்லோவாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலுக்குலாம் லேர்னிங் கர்வ்னு ஒன்று இருக்குது. உங்கள் பிஸ்னஸ்னுடைய அந்த மாடலை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்த லேர்னிங் கர்வுக்கு தான் இந்த 2 or 3 months கொஞ்சம் டைம் அது வந்து எடுத்துக்கிட்டு, பட் அந்த 2 or 3 monthsலேயே உங்களுக்கு ஸ்லோவாக ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான அந்த ஆஃபர்ஸ் அண்ட் சர்வீசஸ் அந்த ஏஐ டிசைன் பண்ணுறதுக்கும் அதை கற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஐயை உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கான அந்த பொறுமை, அந்த பேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு, ஆட்டோமேஷனை செட்டப் பண்ணுறதுக்கு நான் சொன்ன அந்த ஏஐ டூல்ஸ் மட்டும்தான் டூல்ஸ்ன்னு கிடையாது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்க போகிற அந்த பேஷன்ஸுமே இதுக்கு ஒரு டூல் தான். உங்க பிசினஸ் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வச்சு பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூலா அது மாறிடுவீங்க. எது? உங்களுடைய பொறுமை, அந்த பேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மாடலை பிஸ்னஸ்க்கு செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு 3 pillars நமக்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டமை நம்ம டிஸ்கஸ் பண்ண சில டாஸ்க்கு நம்ம செட்டப் பண்ணிக்கிறதுனால செலவுகள் மேக்ஸிமம் கம்மியாகும். அதாவது நியர்லி 0 கேபிட்டல். அது மட்டும் இல்லாமல் 24/7 24 மணி நேரமும் அது ஆக்டிவாக உங்களுக்கு அதுக்கு அந்த ஒர்க்கை வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை கேட்கறதுக்கே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா? இப்போ நான் ஒரு 2 குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இதை பற்றி பேசிட்டு இருக்கேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிசினஸ், நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்க்கு இந்த ஆட்டோமேட்டட் செட்டப் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஆர் உங்களுக்கான அந்த டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீலான்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படி இந்த டூல்ஸ் சர்வீஸா மற்ற பிசினஸ்க்கு ஆஃபர் பண்ணி நம்ம இதுல இருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இதை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்களும் உங்களுடைய கொஸ்டின்ஸ், உங்களுடைய டவுட்ஸ், உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் இதுல உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான எல்லா டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கான அந்த ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல நான் உங்களுக்கு பர்சனலா ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் பிசினஸ் பர்சன், இந்த மாதிரியான உங்களுடைய நோன் சர்க்கிள், உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணி நீங்களும் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பெல் நோட்டிபிகேஷன் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.